இங்க ஒரு பொண்ணு 10,000 வருஷம் உயிரோட இருக்கிறதுக்காக ஒரு ஹைடெக் மிஷின்கள் போல அவளே உயிரோட புதைச்சிக்கிறான். அப்போ அந்த ஜவ்வு அவளோட பாடி ஃபுல்லா கவர் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா தூங்குற கண்டிஷனுக்கு போயிடுறான். 10,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் முடிப்பேன்னு நினைச்சு படுத்திருந்திருப்பான். ஆனா எதிர்பாராத விதமா அவளோட மிஷின் ஒரே நாள்ல ரிப்பேர் ஆகிருது. இதனால அவளுக்கு பயங்கரமா மூச்சு திணற ஆரம்பிக்குது. அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவ பாடியை சுத்தி இருக்கிற ஜவ்வை அவளால கிழிக்கவே முடியல. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதிர்ஷ்டவசமா அவளோட வாயை ஸ்ட்ரென்த் கொடுத்து அவ ஓபன் பண்ணதுல அந்த பகுதி மட்டும் ஓபன் ஆகிருது. ஆனா பிரச்சனை இன்னும் அதோட முடியல. அவ பாடியில இருந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அவ இன்னும் ஒரு சின்ன சாம்பருக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அவளால அந்த சாம்பரோட டோரை ஓபன் பண்ணவே முடியல. ஹெல்ப்புக்காக அவளால சத்தமா கத்த மட்டும் தான் முடியுது. தொண்டை வலிக்க அவ கத்துனாலும் அங்க அவளுக்கு யாருமே பதிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவளோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு அங்க இருந்த ஏஐ மிஷின் ஆன் ஆகிருது. இப்போ அந்த ஏஐ மிஷின் ஆக்சிஜன் இன்னும் 35% மட்டும் தான் மீதி இருக்குதுன்னு சொல்லுது. இதை வச்சு அவளால இன்னும் அரை மணி நேரம் மட்டும் தான் உள்ள உயிரோட இருக்க முடியும். அந்த சாம்பரோட டோர் பாஸ்வேர்ட் போட்டா மட்டும் தான் ஓபன் ஆகும். ஆனா அவளுக்கு இப்போ மைண்ட் ஃபுல்லா பிளாங்கா இருக்குது. அந்த பாஸ்வேர்ட் அவளுக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. அதுக்கு முந்தின நாள் உடம்பு சரியில்லைன்னு அவ ஹாஸ்பிட்டலுக்கு போனது மட்டும் தான் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்குது. ஒருவேளை அவளுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த சாம்பருக்கு வெளியே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு நினைச்சு சத்தமா கத்துறா. இந்த டைம் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவளை கொஞ்சம் அமைதிப்படுறதுக்காக அந்த ஏஐ மிஷின் ஒரு மிஷின் ஹேண்டால அவளுக்கு மயக்க ஊசி போட வருது. சடனா அவ அதை பார்த்து நகண்டுகிட்டதால அந்த இன்ஜெக்ஷனை அங்க இருந்த பில்லோட போடுறது. ஆனா அந்த மிஷின் ஹேண்ட் விடதா இல்ல. திரும்பவும் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக நீடல சேஞ்ச் பண்ண போகுது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அது மறுபடியும் வெளியே வர முடியாத மாதிரி அதோட டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். இதனால அந்த மிஷின் ஹேண்ட் மறுபடியும் வெளியே வர முடியல. இந்த கலவரத்துல அங்க இருந்த ஆக்சிஜன் லெவல் 22% குறையுது. இதனால அவ வெறுப்பாகி சத்தம் போட்டு அழுகுறா. இதனால ஆக்சிஜன் லெவல் இன்னும் ஸ்பீடா குறைய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த மிஷின் ஹேண்ட் அவளோட சத்தத்தை கேட்டு மறுபடியும் அவளுக்கு மயக்க ஊசி போடுறதுக்காக வருது. இந்த டைம் அவ உஷாரா அதோட ஹேண்டை பிடிச்சிட்டு அதோட கையில இருந்த நீடில புடுங்கிடுறா. ஊசி கைக்கு வந்ததும் அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அந்த ஊசியை வச்சு அந்த சாம்பரோட கிளாஸ் டோரை உடைக்க ட்ரை பண்றான். அப்போ அந்த டோர் டேமேஜ் ஆனதும் சடனா அதுக்குள்ள இருந்த ஏஐ அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஏஐ உடனே ஹை வோல்டேஜ் கரண்ட்டை அவ மேல பாய வைக்குது. ஹை வோல்டேஜ் கரண்ட் மேல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் படிப்படியா அவளுக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா ஒரு கொடிய வைரஸ் பூமியில இருந்த எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அந்த வைரஸால அஃபெக்ட் ஆனவங்க 7 நாள்ல இறந்து போயிருவாங்க. மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக 10,000 பேரை ஹைபர்னேஷன் சேம்பருக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. அவங்கள பூமியில இருந்து 14 ஒளியாண்டு தூரத்துல இருக்கிற ஒரு பிளானட்டுக்கு அவங்க உயிர் வாழ்றதுக்காகவும் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும் அனுப்பி வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு அவங்கள ஒருத்தி தான். ஆனா இந்த ஹைபர்னேஷன் சேம்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்பேஸ் ஷிப்ல அந்த பிளானட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க மாட்டாங்க. சாதாரணமா ஒரு ஃபிளைட் வெஹிக்கிள்ல தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லா அந்த சேம்பரோட டோரை உடைச்சிட்டு வெளியே வந்தாலும் கண்டிப்பா ஸ்பேஸ்ல மூச்சு திணறி இறந்து போவா.